நீதிமன்றத்தில் ஆஜராக அமைச்சர் பொன்முடி வீட்டிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஷ். விவரங்கள். வணக்கம். குறிப்பாகவே இன்று அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு எதிரான வழக்குக்கு எதிரான தீர்ப்பானது இன்று அளிக்கப்பட உள்ளது. 2006, 2011 ஆண்டு காலகட்டத்தில் அமைச்சராக இருந்தபொழுது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கூறி பொன்முடி மற்றும் அவருடைய மனைவியின் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து பல்வேறு காலகட்டங்களில் அது தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வழக்கினுடைய தீர்ப்பானது சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று முன்தினம் அளித்திருந்த சூழ்நிலையில அவர்கள் இருவரும் குற்றவாளி எனவும் அந்த தீர்ப்பானது அளிக்கப்பட்டுள்ளது. அந்த தீர்ப்பின் வாயிலாக இன்று காலை அவர்களுடைய தண்டனை விவரங்கள் என்ன என்பது குறித்து காலை 10:30 மணி அளவில் தெரிவிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலை பொன்முடி அவர்கள் அவருடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டுள்ளார். எனவே அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பாக தண்டனை குறித்து நேரில் ஆஜராகி நீதியரசர்கள் முன்னிலையில வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே சென்னை உயர்நீதிமன்றத்தை ஒட்டியுள்ள 4 நுழைவாயில் முழுக்க பூக்கடையினுடைய துணை ஆணையர் ஸ்ரேயா குப்தா தலைமையில 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கிறத பார்க்க முடியுது. உள்ளே யார் சென்றாலும் அவர்களை போலீசார் யார் என கேட்ட பிறகுதான் உள்ளே அனுமதிக்கக்கூடிய சூழ்நிலை தான் பார்க்க முடியுது. எப்பொழுதுமே நீதிமன்ற வளாகம் என்பது போலீசார் கட்டுப்பாட்டிலும் அதே போல மத்திய தொழில் பாதுகாப்பு படையினுடைய கட்டுப்பாட்டில் தான் சென்னை உயர்நீதிமன்றம் இருந்து வரக்கூடிய சூழ்நிலை. யாராக இருந்தாலும் இன்று பரபரப்பான இந்த தீர்ப்பு என்பது பெரிய ஒரு அரசியல் வட்டாரத்துல பெரிய ஒரு விஷயமாக தமிழ்நாடு அரசியல் பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலை. தீர்ப்பின் காரணமாக எந்த ஒரு அசம்பாவிதமும் வேறு ஏதாவது விஷயங்கள் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக பூக்கடையினுடைய துணை ஆணையர் ஸ்ரேயா குப்தா தலைமையில போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டுதான் பார்க்க முடிகிறது களத்தில் நம்மால். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.